ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 10ல் நம்ம வந்து ஃபோட்டோ வியூவரை வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து விண்டோஸ் 8 விண்டோஸ் 7 இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபோட்டோ வியூவர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து விண்டோஸ் 10ல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நிறையா எடிட்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையா அது கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரிக் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து விண்டோஸ் 10ல் உள்ள ஆப்பை ஃபஸ்ட்டு நான் லான்ச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் வித்தில் போய் நான் வந்து ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து விண்டோஸ் 10ல் இன்பில்ட்டாக கொடுத்துருந்தது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக இருந்தது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 8லலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வியூவர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை வந்து இதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த இமேஜில் வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது, பார்த்திங்கன்னா தெரியும். சூஸ் ஆனதர் ஆப் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து அது வந்து எனேபிளாக இருக்காது, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபைல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரி ஃபைலோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கோங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 KB கூட கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன ஃபைல் தான். டவுன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வியூவர் ஃபிக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைலை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஜஸ்ட்டு ரன் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பர்மிஷன் கேட்கும், நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணவா அந்த மாதிரி கேட்கும். திரும்பவும் எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் விண்டோஸில் இருந்த ஃபோட்டோ வியூவர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்பவும் அந்த இமேஜ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் போகிறேன். இதில் சூஸ் அனதர் ஆப் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மோர் ஆப்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா நம்ம வந்து விண்டோஸ் 7 விண்டோஸ் 8ல் யூஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து இதுலேயும் அந்த இமேஜஸ் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்க முடியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நண்பர்களே, இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபீல்டு இந்த பேஜுக்கு லைக் பண்ணிடுங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியல் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.